திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. தேய்பிறை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சிறைச்சாலையில் அர்த்த ஜாமத்தில் அவதரித்தவர்தான் நம் கிருஷ்ணர். அந்த நாளைத்தான் நாம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றுதான் நாம் கொண்டாடும் அந்த சுப நாள் கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி அஷ்டமி திதி முழுவதுமாக இருக்கின்ற தேய்பிறை அஷ்டமி திதி முழுவதுமாக இருக்கின்ற இந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. மாலை நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தை அலங்கரித்து விளக்கேற்றி அவருக்கு பிடித்த பட்சணங்களையும் வைத்து படைத்து வணங்கி நாம் கிருஷ்ணரை வழிபடுகின்றோம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களுள் 9வது அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரம் தனித்துவமாக போற்றப்படுகின்றது. பரமாத்மா சாதாரண மனித ரூபத்தில் பிறந்து வளர்ந்து புல் பூண்டு மரம் செடி கொடி முதல் மனிதர்கள் வரை தம் அருட்கருணையை வாரி வழங்கிய அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக அஷ்டமி திதியில் எந்த நல்ல செயல்களும் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமானது. ஏனெனில் நம் கிருஷ்ண பகவான் அவதரித்த நாள். அவர் நள்ளிரவில் பிறந்ததால் ஸ்ரீ ஜெயந்தி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை நேரத்திலேயே கொண்டாடப்படும். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அவருக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி தடங்கள் வீட்டின் வாசற்படியிலிருந்து பூஜை அறை வரை வரையப்படுகின்றது. ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தைக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு கிருஷ்ணரையே கொஞ்சுவது போல் கொஞ்சி மகிழ்வார்கள். இந்நாளில் நாம் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு தர்ம சிந்தனையோடு வாழ்வோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி கோகுலாஷ்டமி வாழ்த்துக்களோடு காலை வணக்கம் சொல்வது, மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.